தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இறைவனுடைய ஆசீர்வாதம், அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் வசனங்கள் 7 12 முடிய உள்ள வசனம். இயேசுவை தொட வேண்டும் என்று மக்கள் கூட்டம் அவரை பின்தொடர்ந்து வந்தனர். கலிலேயாவில் நற்செய்தி போதித்துக் கொண்டிருக்கின்றார் இயேசு என்று கேள்விப்பட்ட மக்கள் சுற்றுப்புற ஊர்களிலிருந்தும் அவரை பின்தொடர்ந்து வந்தனர். அவரை தேடிக்கொண்டிருந்தனர். எப்படியாவது அவரை தொட்டுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை தேடிக்கொண்டிருந்தனர். ஏனென்றால் அவரை தொட்டவர்கள் அனைவரும் நலம் பெற்றார்கள் என்ற அவருடைய விசுவாசம் மிக ஆழமான விசுவாசமாக இருந்தது. அவர் அங்கு பல தரப்பட்ட நோயினால் பிடிப்பட்டவர்களையும் தீய ஆவியினால் பிடிப்பட்டவர்களையும் அவர் குணமாக்கி கொண்டிருந்தார். தீய ஆவி அவர் இறைமகன் என்று வெளிப்படையாகவே அவரை அறிவித்து அங்கிருந்து வெளியேறின. அன்பிக்க சகோதரமே சகோதரிகளே, இந்த மக்களை போல நமக்கும் விசுவாசம் வேண்டும். அவரை தொட்டால் போதும், நான் குணமடைவேன், என்னுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தும் போதும் என்ற நம்பிக்கையோடு நாம் அவரை தேட வேண்டும். மக்கள் தேடினார்கள், கண்டுகொண்டார்கள், குணம் பெற்றார்கள். நாமும் நம் ஆண்டவராய் இயேசுவை தேடுவோம், கண்டுகொள்வோம், குணம் பெற்ற மகிழ்ச்சியோடு திரும்பிச் செல்வோம் என்பதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு தெள்ள தெளிவாக கூறுகின்றது. அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளிலே இயேசுவின் கரம் பிடித்து நடப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதம், அன்பும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் சிறப்பாக கிடைக்கவும், முக்கியமாக நாம் பிறரை இயேசுவிடம் கொண்டு சேர்ப்போம். இதுதான் இன்னைக்கு நாம் எடுக்கின்ற ஒரு வார்த்தை, ஒரு வாக்குறுதி. நாம் குணம் பெற்றது போல நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் இயேசுவின் பாதத்தில் கொண்டு சேர்ப்போம். அவர்களும் குணம் பெற்று நற்செய்தியை உலக மக்களுக்கு அறிவிக்கவும், அன்பு பிள்ளைகளாக வாழவும் நாம் இந்த நாளை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.